ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸ்ல ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். அந்த சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நொடி அப்படின்ற மாரி ஒரு சின்ன சின்ன எபிசோட்ஸா நம்ம வந்துட்டு போடப் போறோம். ஒரு 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் அந்த மாரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து பேசப் போறோம். ஸோ, இன்னைக்கு நம்மளுடைய ஒரு நொடி அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செல்ஃப் டாக். தி செல்ஃப் ஹீலிங்னஸ். உன்னோட பேச யாரும் இல்ல. உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்ல வந்துட்டு உங்களுக்கு டே ஃபுல்லா ரொம்ப டைட்டா வொர்க் இருக்கு. உங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இல்லன்ற மாரியான டே ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், டே ஃபுல்லா வொர்க்கு. லஞ்ச் சாப்பிடவே டைம் இல்ல. டெஸ்க்லயே உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறீங்க. உங்களுக்கு வர மெசேஜஸ உங்களால அட்டெண்ட் பண்ண முடியல. வீட்லேருந்து வர கால உங்களால பேச முடியல. எதுக்கும் வந்து அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு டைம் குடுக்கவே இல்ல. மொத்தமாவே யூ ஆர் ஃபுல்லி பேக்ட் வித் யூர் வொர்க்ஸ். ஓகே. இமேஜின் திஸ் இஸ் யுவர் டே. இந்த மாரி ஒரு டேல உங்களுக்குன்னு உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் த செல்ஃப் டைம் அப்டின்னுவாங்கல்ல. நம்ம கூடவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, நம்மளோட தேவைகள், நமக்கு இதெல்லாம் தேவைன்ற விஷயங்கள நம்ம வந்துட்டு ஒரு டைம் எடுத்து பண்ற அளவுக்கு கூட உங்ககிட்ட டைம் இல்லாத ஒரு டேயா இருந்ததுன்னா, உங்க கூட பேச யாரும் இல்ல அப்டின்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒய்? பிகாஸ் உங்கள சுத்தி நெறைய பேர் இருந்தாலும், அந்த ஒரு டே ஃபுல்லா உங்களுக்கு பேக்டா இருக்கிறனால, ஓகே, இந்த மாரி நம்ம லைஃப்ல எத்தன நாள் வந்து போயிருக்கும். ஒரு சில பேருக்கு கூட நெறைய பேர் இருந்தும் இந்த ஃபீல் வரும். ஒரு சில பேர் அவங்க லைஃப் ஃபுல்லாவே அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒரு ஒரு துணை இல்லாம, ஒரு பார்ட்னர் இல்லாம, ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்ட், செல்ஃப் ஹீலிங் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தி செல்ஃப் டாக் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட். இது கொஞ்சம் லைஃபோட ஒரு டீப்பான ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் இது. ஏன்னா, செல்ஃப் டாக் வந்துட்டு நம்ம வந்துட்டு லோன்லியாவோ, இல்ல வந்து மென்டலி டயர்டாவோ இருக்கிறப்போ, இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சம்டைம்ஸ் வி எக்ஸ்பெக்ட் சம்ஒன் டு ஆஸ்க். யாராச்சும் நம்மகிட்ட வந்துட்டு, "ஹவ் ஆர் யூ டா? நீ எப்படி இருக்க? உனக்கு ஓகேவா? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? ஹவ் ஆர் திங்ஸ் வித் யுவர் ஃபேமிலி? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா போதா?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு யாரா இருக்காங்களா? அப்படின்ற மாரி நம்ம மனசு கடந்து ஏங்கும். ஏன்னா நம்ம வெயிட் பண்றோம். அந்த ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு லவ்வரா இருக்கட்டும், அம்மா, அப்பா, சம்ஒன் விச் இஸ் க்ளோஸ் டூ யூ. சம்ஒன் ஹேஸ் டு ஆஸ்க், "ஓகே, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? என்ன பண்ற? சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வெயிட் பண்றோம். ஒய்? பிகாஸ் நம்மள சுத்தி என்ன இருந்தாலும், நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சாலும், நம்ம நல்லாவே இருந்தாலும், ஒருத்தவங்க இத வந்து உங்ககிட்ட கேட்கிறப்போ இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இத வந்து நம்ம ஏன் வந்து யோசிச்சு இத பத்தி நம்ம பேசக்கூடாது? இந்த ஒரு நல்ல நொடி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல, தட் 1 செகண்ட், யூ நோ, த பெர்சன் ஹூ ஆஸ்க் யூ, "ஓகே, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா?" அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு குடுக்குறாங்க இல்லையா? தட் இஸ் வாட் இட் இஸ். தட் ஒன் ஒரு நல்ல நொடி. ஐ ரிமெம்பர் ஒன் டே, ஓகே, ஐ வாஸ் சிட்டிங் இன் அ ரூம். ஓகே. ஒரு ஒரு லாங் டயரிங் வீக். ஒரு பிஸியான ஸ்கெடியூல். ஏர்லி ஒரு 4, 5 இயர்ஸ் பேக். ஐ வாஸ் அவே ஃப்ரம் ஹோம். வீட்ல இல்ல. ஐ வாஸ் அவே ஃப்ரம் ஹோம். ஐ வாஸ் இன் பெங்களூர். நம்ம வந்துட்டு ஒரு வீட்ட விட்டு தனியா இருக்கிறோம். நம்ம லோன்லியா நம்மளுடைய வேலைகள பார்த்துட்டு, தினசரி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, வி ஆர் ரிட்டர்னிங் பேக் ஹோம். ஹோம் இன் த சென்ஸ் தி ஹோட்டல். ஹோட்டலுக்கு வந்துட்ட பிறகு நம்மகிட்ட கேட்கறதுக்கு, அதாவது "சாப்பிட்டியா? எதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அது நம்ம வீட்ல இருக்கும்போது நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. கரெக்ட்டா? நம்ம வீட்ல இருக்கிறப்போ, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே யாராச்சும் வந்து கேட்குறாங்க, "எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எத்தன மணிக்கு சாப்பிட்ட? எவ்வளோ சாப்பிட்டேன்னு?" கேட்குறப்போ, "இப்ப தானம்மா நான் வீட்டுக்கு வந்தேன்." அப்படின்ட்டு நம்ம முதல்ல அம்மா தான் இத அதிகமா கேட்பாங்க. "இப்ப தானம்மா நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் இத பத்தி சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் நை நைன்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு தெரிஞ்சு பேசிருவோம். கரெக்ட்டா? அதுவே ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு லவ்வரா இருக்கட்டும், அவங்க கேட்கும்போதும், ஒரு டயரிங்கான டே முடிச்சுட்டு வந்து கேட்கும்போதும், நம்ம வந்துட்டு இந்த மாரி ரியாக்ட் பண்ணிருவோம். பட் நம்ம இது எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தூரமா, நம்மள சுத்தி யாருமே இல்லாம, வீட்டுக்கு போன பிறகும், இல்ல சாரி தட் ஒரு ரிசர்வான ஸ்பேஸுக்கு போன பிறகும், உங்ககிட்ட அந்த சைலன்ஸ பிரேக் பண்ணிட்டு, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற வரைக்கும்,
அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியாது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் ஃபீல் உங்களுக்கு அது தெரியாது. அண்ட் கெஸ் வாட்? இஃப் சம்ஒன் ஆஸ்க் யூ அந்த ஸ்ட்ரேஞ்சான டைமில், யாரும் உங்கள் கூட இல்லாத டைமில், ஒரு அன்னோன் பர்சன், எனி ஒன் மைட் பி, இஃப் ஆஸ்க் யூ, ஓகே, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ ஐ எம் ஷியோர் யூ வில் ஸ்மைல். ஓகே. நம்ம மைண்டில் ரொம்ப வாய்ஸஸ் இருக்கும், நிறைய வாய்ஸஸ் இருக்கும். பட் அவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிற ஒரு வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேர் இருக்கு இல்லையா? நம்ம ஒருத்தங்கள கேர் பண்ணுறோன்றத விட, த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் தட் கேர் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீல்ட் அரவுண்ட் ஹிம். அந்த நெகட்டிவிட்டிலாம் தாண்டி நம்ம அதை வந்துட்டு புரிஞ்சுப்போம். ஓகே, நீ ஓகேவா? உனக்கு என்ன வேணும்? அப்படின்ற ஒரு கேட்குற ஒரு இது, இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளை கேட்குறவங்க ஒருத்தவங்க இருக்கிறப்போ, அவங்களோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அது அவங்கள விட்டு தூரமாக இருக்கப்போ தான் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஓகே. இப்போது ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில், ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு மிஸ்டேக். ஓகே. ஸோ we have to make sure that we are having a என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கணும். பிகாஸ் தே கேர் அபவுட் யூ. ஓகே. நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இட் வில் பி சம்திங் டீப். ஓகேவா? இதோட பவர் என்னன்னு தெரியுமா? யூ ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அவுட் சைட். யூ பிகம் யுவர் ஓன் ஃப்ரெண்ட். யூ பிகம் யுவர் ஓன் ஹீலர். யூ பிகம் யுவர் ஓன் மோட்டிவேட்டர். வை? பிகாஸ் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு இல்லைன்றப்போ நம்மளுக்கிட்டே கேட்குறோம் இல்லையா? அது செல்ஃப் டாக் பெர்ஸ்பெக்டிவ். நீ நல்லா இருக்கியா? நீ ஓகேவா? இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இட் வாஸ் அ மிஸ்டேக். ஓகே. நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு யாரும் இல்லைனாலும் யூ வுட் see in front of your mirror and ask yourself, okay, this was a mistake, it had happened, it's okay, பட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், we can improve it, நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்களே உங்களை டேப் பண்ணிவிட்டு, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ தட் யூ ஹவ் டன் அ ப்ரில்லியன்ட் ஜாப் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம டேப் பண்ணிக்கிறது. இல்லை நம்மக்கிட்ட யாரும் கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னு நீங்களே கண்ணாடி பார்த்து கேட்டு பாருங்கள். ட்ரை திஸ் and you will smile. Obviously it will change your day. I have done that when I was away from my home. I have done that. Okay. Self talk is not weird. It's not at all weird. It's a sign of awareness. இன்னைக்கு நைட்டில் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன் for 5 minutes and பேசுங்க உங்கள் கூட. நம்ம இன்னொரு வாய்ஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கன்ற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவோம். இஃப் திஸ் ஹெல்ப்ட் யூ ஃபீல் பெட்டர், ஷேர் திஸ் வித் சம்ஒன் ஹூ ஃபீல்ஸ் லோன்லி டுடே. உங்கள் வாய்ஸ் பவர்ஃபுல்னு சொல்ல மறந்துடாதீங்க. அவங்கக்கிட்ட இந்த எபிசோடை ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள கேட்க சொல்லுங்கள். பிகாஸ் தட் யோர் இன்னர் வாய்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தி வாய்ஸஸ் அரவுண்ட் யூ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கிளாரிட்டியும் அவங்களுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணி கொஞ்சம் கேட்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல நொடி எபிசோடுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். Until and unless, this is bye from Sri.